ஏம்மா சுகந்தி, எவ்வளோ வேலை தான் நீ பண்ணியிருக்க கலைக்குழுவில்? ஐயோ ஏமா கேட்குறேன், நான் 74வது வருஷத்துலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் கலைக்குழு வச்சு கிட்டத்தட்ட 10 வயசு இருக்குமா? 14 வயசுலேருந்து நான் இந்த 14 கலைக்குழுவில் இருக்கேன். ஏப்பா நானும் 3 வயசுலேயே ஸ்னேக் டான்ஸ் ஆடினேன். அப்போலேருந்து ஒவ்வொரு இடமா ஆடிட்டு தான் இருக்கிறோம். வழியே நம்மளுக்கு ஒரு விருது கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இது மாதிரி இருந்தா எப்படி நம்ம எந்த அரசை நம்புறது? நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து இப்ப நம்ம நாடகம்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லாம் அசந்து போச்சு. இந்த 66 வயசுல ஒருத்தவங்க கையை நம்பிதான் நம்ம பிழைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நமக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப தமிழ்நாடு அரசும் நமக்கு உதவி செய்யுமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரி, திருச்சி மாவட்ட கலெக்டராவது நமக்கு உதவி செய்வாங்கன்னா அதுவும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 3 பேருமே, நீங்க கலா நான் எல்லாருமே வந்து புருஷனை இழந்தவங்க. உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து மென்டல் டிஸார்டர். அப்படிங்கும்போது நம்ம வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லம்மா, நான் அநாத ஆசிரமத்துல வளர்ந்தம்மா. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே அம்மா அப்பா கிடையாது, வீடு வாசல் கிடையாது. இப்ப வந்து சமீபத்துல நம்ம முதலமைச்சர் அவர் கையில வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன். வீடு இல்லை, வாசல் இல்லை, வாடகை கட்ட முடியல, வாடகை ஏறிக்கிட்டே போகுதுன்னு. அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. இதனால அந்த வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிடுச்சு, ஏன் மேல போய் நீ ரிப்போர்ட் கொடுத்துட்டிய. நான் அதுக்காக கொடுக்கல. எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, முதலமைச்சர் செல்பிரிவு போனா உடனே கிடைக்கும் நம்ம கஷ்டத்தை நினைச்சு அப்படின்னு தான் நான் போனேன். வேற மாதிரி அவங்க பண்ணி விட்டுட்டாங்க. இது ரொம்ப பிரச்சனையா போயிடுச்சுமா. நான் என்னதாம்மா பண்றது? நான் என்ன சொல்றேன், நம்ம ஆளுக்கு ஒரு கலைக்குழு வச்சிருக்கோம். ஆளுக்கு ஒரு கலைக்குழு வைக்கும்போது நம்ம மாவட்ட கலெக்டர் ஐயா என்ன பண்ணணும், ஒரு கள்ள சாராயமா இருக்கட்டும், இல்லை வந்து போதை பொருளா இருக்கட்டும், இல்லை வந்து HIV இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, கலை நிகழ்ச்சி நம்ம 3 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணுமா இல்லையா? உன் கலைக்குழு பேர் என்னம்மா? அதுவே சொல்லாம மொட்டையா பேசிட்டு இருக்க. அததான் சொல்லுவேன்ல, என்னோட கலைக்குழு பேரு LRS கலைக்குழு. ஏன் கலைக்குழு பேரு வந்து வெளிச்சம் கலைக்குழு. நம்ம சகோதரி கலாவோட கலைக்குழு என்ன பேரு? சாய்மித்திரன் கலைக்குழு. அவளும் உட முடியாதவ. உங்களுக்கும் புருஷன் அப்படி, எனக்கு சுத்தமா புருஷனே கிடையாது. ஆக 3 பேருமே நம்ம தவிச்சிட்டு இருக்கும் போது இதுல ஒருத்த மட்டும் வந்து தன்னோட ப்ரோக்ராம் தான் வேணும், நம்ம தான் இதை செய்யணும் அப்படின்னு ஒருத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த அமருங்கிறவன் 50,000 பென்ஷன் வாங்குறாமா. 50,000 பென்ஷன் மட்டும் இல்ல, சம்பளமும் வாங்கிட்டு இருக்கிறான். கவர்மெண்ட் சம்பளம், எம்ப்ளாயா இருந்துகிட்டு. அப்ப அவனுக்கு எப்படி கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா நம்ம கஷ்டத்தை யாருமா புரிஞ்சுக்க? நான் என்ன கேட்குறேன், இல்ல அவன் வந்து அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து இந்த ப்ரோக்ராம் வாங்குறானா இல்லை என்ன ஏதுங்கிறத நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு பக்கமே அவங்க வந்து ப்ரோக்ராம் அவனுக்கே கொடுத்துட்டு இருந்தாக்க மற்றவங்களாம் எப்படி பிழைக்கிறது? ஏமா இந்த கதை உனக்கு தெரியுமா? என்னது? இப்ப கள்ளச்சாராயம் கொடுத்தாங்களா நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல. நானும் ஜூலியும் போய் ஒரு கோரிக்கை வச்சோம். சரி, அப்ப வந்து சாய்மித்ரா கலைக்குழு, ஈஸ்வரி கலைக்குழு, சுகந்தி கலைக்குழு, வெளிச்சம் கலைக்குழு 3 பேருக்கும் நான் கோரிக்கை விடுத்தேம்மா. உண்மையாலுமே சத்தியமா சாமி சத்தியமா நான் சொல்றேன், அந்த அம்மாவுக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் புருஷன் இல்லாதவங்க. என் புருஷன் மனநல பாதிக்கப்பட்டவங்க. அந்த அம்மாட்டையே சொன்னேன், தாசாந்தார் அம்மாட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அந்த ஆபீஸ்க்கு போங்க, அமெரிக்கன் ஆஸ்பத்திரி கிட்ட. அம்மா நம்மள அலக்கழிப்பாங்க. ஆனா ஒருத்தன் சொன்னானா, அவங்க கலைக்குழுவை எங்களுக்கு கொடுங்க, நாங்க செஞ்சிடறோம். அது மட்டும் உங்க கலைக்குழு மட்டும் இல்ல, என்கிட்டே வந்து அந்த பையன் என்ன கேக்குறான், அமருன்றவன், அக்கா நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கலைக்குழுவை வந்து எனக்கு கொடுங்க, நாங்க உங்களுக்கு நடத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் வயிற்றுல அடிக்கணும்னு நினைக்கிறானே. இவெல்லாம் ஒரு நல்ல கலைஞனா நான் கேட்கறேன். ஏமா ஊருக்கு ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காமா, அப்புறம் எப்படிமா அவன் அது குடும்பத்தை காப்பாத்தணுமா? நான் என்ன சொல்றேன், ஊருக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டோம், தெருவுக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு, அது அவங்களுடைய சொந்த கதை, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நம்ம பொழப்ப மண்ணடிக்கணும்னு நினைக்கிறானே, அவனை என்ன பண்றது? ஏமா அவனை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஆண்டவரா பார்த்து தண்டனை கொடுக்கணும். அரசாங்கம் பார்த்து இவங்க யார் யாருக்கு அரசு வேலையில இருக்காங்களோ அவங்களுக்கு இது கொடுக்க கூடாது. தயவு செஞ்சு நம்ம கலெக்டர் ஐயாட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான ப்ரோக்ராமை எங்களுக்கு கொடுங்க. அவனுக்கு நிறைய பென்ஷன் வருது, நிறைய சம்பளம் வாங்குறான், அவனுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க சார். மற்றது அது மட்டும் இல்லாமல் எங்கள் கலைக்குழுவெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, அவங்க கலைக்குழுவை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் பொழப்ப பூரா நாங்கள் போகிற இடத்துக்கு பூரா அவன் லெட்டர் பேடை கொடுத்து அவன் வந்து ப்ரோக்ராம் வாங்கி நடத்துகிறாங்க சார். இது எப்படி சாத்தியப்படும்னு எனக்கு ஒன்றும் தெரியல சார். உங்களை குறை சொல்லலை நாங்கள், இருந்தாலும் எங்கள் லேடிஸு நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியணும். ஏன்னா உங்கள் அக்காவா தங்கச்சியா அம்மாவான்னு நினச்சிக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு நல்லதுங்க சார். நீங்கள் வந்து
பெரிய மனசு பண்ணி எங்கள் 3 பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன உண்டோ இந்த கலை நாங்கள் சும்மா கேட்கல, கலை நிகழ்ச்சியை கொடுங்க, அதன் மூலியமா எங்கள் குடும்பம் வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திக்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளை, ஒரு பையனை படிக்க வைக்கணும். இல்லை நீங்கள் அவனுக்கு தான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போராட்டம் நடத்துவோம் சார். கண்டிப்பாக நாங்கள் உள்ளார போனாலும் சரி நாங்கள் போராட்டம் நடத்துவோம். இது மட்டும் இல்லை, நீ இத்தனை வருஷம் கலைக்குழு வச்சிருக்க, பதிவும் பண்ணியிருக்க, கலை பண்பாட்டிலையும் பதிவு பண்ணியிருக்கம்மா. எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் இதுல ஓடுதுமா. பணத்தை அடிச்சாதான் கொடுப்பாங்க போல இருக்கு. நம்ம கிட்ட அந்த பணம் இல்லையே. சோத்துக்கே வழி இல்லைன்னா அந்த இதுக்கு பணத்தை மட்டும் எப்படி அடிக்க முடியும்? அவன் வாங்கப்படுறவன் லஞ்சம் வாங்குறான். ஒவ்வொருத்தட்டையும் லஞ்சம் கொடுக்குறான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வேற கலைக்குழுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் சார் கலைக்குழுக்களை லேடிஸை கூப்பிட்டு போகிறோம், சம்பளமே கொடுக்கறது இல்லைங்க சார். யாருக்குமே சம்பளம் கொடுக்கறது இல்லை. சம்பளம் கொடுக்காம இவன் வந்து 5 லேடிஸ் 6 லேடிஸ்ன்னு போட்டுட்டு எங்கள் பொழப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு முதலமைச்சர் நீங்க சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்க, இல்லைன்னா நாங்க மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக்கிறோம். அவ்வளோதான் செய்ய முடியும். ஏன்னா நீங்க வந்து எல்லா கோரிக்கையும் நல்லா ஏற்றுக்கிறீங்க. ஆனா நாங்க கொடுக்குற பெட்டிஷனு தேவையில்லாம வேற இடத்துக்கு போகுது. அதுவும் தவறு. இல்லைன்னா எங்கள்கிட்டயாவது கேளுங்க. அதை நேரடி பார்வைக்கு அனுப்புறோம், பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க சார். தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுறீங்க. அது தப்பா இல்லையா? உண்மையாலுமே எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை கட்ட முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். அதனால முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் இது எல்லா செல்பிரிவுக்கும் அனுப்பிடுவோம், எல்லா மீடியாவுக்கும் அனுப்பிடுவோம். கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு சீக்கிரம் வீடு வேணும். நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, கலை பண்பாட்டுத்துறையும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கலெக்டர் ஆஃபீஸிலும் சரி, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான வகையை நீங்கள் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு நல்ல வழி காமிக்கும்படி பணிவன்போட மிக தயவன்போட கேட்டுக்கிறோம் சார். நன்றி, வணக்கம்.